பொருள் நிறுவனத்தில் உங்கள் அரங்கையன். இப்போ நிறைய குறைபாடுகள், உடல் குறைபாடு, அதான் நோயின்னு சொல்றோம் இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 10 விதமான நோய்க்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இப்போ முதல்ல கண் நோய் குறைபாடை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய ஆய்வில் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உபயோகப்படுற சோப்பு, ஃபஸ்ட் எந்த சோப்பு இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல் ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அதை போட்டு தான் அந்த சோப்பு தயாரிக்கிறாங்க. இந்த ஹைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெமிக்கல் கடையில் போய் வாங்கி அந்த ஹைட்ரேட்டை என்ன பண்ணுறீங்க, சும்மா லேசாக இப்படி கையில் வச்சிங்கன்னா கை உள்ளே கொப்பளம் போட்டுரும், உள்ளே அரிச்சிரும். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு கெமிக்கல் அது. அந்த கெமிக்கல் வச்சு தான் எல்லா பிராண்டு சோப்பும், நீங்கள் இயற்கை முறையில் தயாரித்தாலும் அதுதான். இயற்கையில் சோப்பு நீங்கள் தயாரிக்கணும்னா கூட அதை வச்சு தான் தயாரிக்கணும், வேறு வழி இல்லை. அதனால் அந்த சோப்பு ஒரு 21 நாள் கழிச்சு தான் அது உபயோகத்துக்கு வரும். ஏன்னா அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் குறையிறதுக்கு அவ்வளோ நாள் எடுத்துக்கும். 21 நாளைக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு சில சோப்பு போட்ட உடனே உடம்புலாம் அரிக்குதுன்னு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது உடனே வந்திருக்கும், ப்ரொடக்ஷன் பண்ண உடனே அனுப்பிச்சிருப்பாங்க, அதை டிமாண்ட் பேஸில் வந்துடும். அதனால் அந்த சோப்பு உபயோகத்தை நீங்கள் குறைக்க முடியலன்னா என்னோட டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் பட்டா சோப்பு எரியுதா, அப்போ ஏன் எரியுதுன்னு கேட்டால் அந்த கெமிக்கலோட எஃபெக்ட். அப்போ நாளடைவில் ஒரு நாளைக்கு இல்லை, வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கும்போது கண்ணில் படுது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் இது கண் பார்வை திறனை நரம்புகளை பாதிக்குது. இதுதான் குறைபாடு ஒன்று. ரெண்டாவது, இது சோப்பை நீங்கள் உபயோகத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். உடம்பு ஃபுல்லாக சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு கடைசியாக முகத்தில் போட்டு உடனே ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் உடனே முகத்தை கழுவணும், கண்ணுக்கே போகக்கூடாது. அப்படி பண்ணிட்டு வாங்க, ஓரளவுக்கு அது நமக்கு அந்த குறைபாட்டை தவிர்க்கலாம். சின்ன வயசுலேருந்து அதை பழகப்படுத்துங்க. அது ரெண்டாவது, ஒரு 80 வயசு 90 வயசுக்காரங்க கூட இன்றைக்கி பேப்பர்லாம் படிக்கிறாங்க, நிறைய கிராமத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் ஆற்றுல, குளத்துல, ஏரியில், கடலில், வாய்க்காலில் இது மாதிரிலாம் குளிக்கும்போது கண்ணெல்லாம் திறந்துக்கிட்டு குளிப்பாங்க. சின்ன வயசுல நிறைய பேர் குளிச்சிருப்பீங்க. என்னோட பருவத்தை ஒருத்தவங்கலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வாய்க்கால், குளம், ஏரிலாம் எங்கே இருக்குது, எல்லாமே பிளாட் ஆகிட்டுது, இல்லை இல்லாமல் போயிட்டு எல்லாமே மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, குளிக்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டு குளிங்க. வாட்டர் சர்க்குலேஷன் கண்ணில் இருக்கணும். அந்த வாட்டர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கண்ணு பார்வை பிரகாசமாக இருக்கும். கண்ணு ட்ரை ஆகி போய் ஒன்றுமே இல்லை, தண்ணியோட அளவே இல்லை. அப்போ நீரே இல்லாதனால கண்ணு ட்ரை ஆகிடும். இது ரெண்டாவது காரணம். உணவு. மூணாவது பார்த்தீங்கன்னா, உணவு. தேவையான சத்துக்கள் நிறைய, கீரை, காய்கறிகள், பழங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஏன் அது விரும்பலன்னு தெரியல. இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கீரை பிடிக்காது, கருவேப்பிலை பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது, அந்த காய் பிடிக்காது, இந்த வெங்காயம் முத கொண்டு ஒதுக்கி வச்சிடுறீங்க, ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றாங்க. இது நல்லது இல்லை, ஆரோக்கியமான விஷயம் இல்லை. பிடிக்கலன்னாக்கா காய்கறி முழுசா போடாம அரைச்சி கூட ஊற்றி கொடுங்க, ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கொடுங்க. உணவு பழக்கத்தை. நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த கீரைகள் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி மிக அற்புதமாக வேலை செய்யும். பொன்னாங்கண்ணி கசம், அதாவது 48 நாளைக்கு பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டா சூரியனை அப்படியே கண்ணை திறந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் பார்வை ஒன்றும் ஆகாது. பகலில் நட்சத்திரம் தெரியும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது. உபயோகப்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியான அளவு சரியான விகிதத்தில் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு சரியாகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் எதுவுமே முயற்சி பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே சரியாகுது. நீங்கள் ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் சரியாகணும் எதாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு நாளில் கண்டிப்பாக எந்த ஒரு இதையும் சரி பண்ண முடியும். சும்மா ஒரு தலைவலிக்குது, ஒரு மாத்திரை போட்டால் இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சுகர்லாம் இப்போ வருஷக்கணக்கில் 50 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. சரியாயிடுச்சா? சரி பண்ண முடியாத வியாதிகள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, கீரை, காய்கறி, பழங்கள்லாம் எடுத்துங்க. பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி அவசியம் எடுத்துக்கங்க. இல்லைன்னா தைலமாக கூட கிடைக்கும். தைலமாக வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தைலமாக தேய்ச்சி கூட குளிங்க. கிடைக்கிற பொருளை வாங்கிக்கிங்க, கிடைக்காத பொருளை எங்ககிட்ட வாங்கிக்கிங்க. எங்ககிட்ட நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தணும்னு எந்த வியாபார நோக்கமும் இல்லை. இதுதான் ஃபார்முலா. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா, நான் 42 வயசுலாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தப்போ எந்த மெடிசன், உங்களுக்கு சொல்கிற மெடிசன் கூட நான் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல, எந்த கேரியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெகுலராக பண்ணுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிக்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறது, தண்ணி படுற மாதிரி அப்படியே லெஃப்டில் 10 ரைட்டில் 10 பண்ணுவேன். இதை பண்ணுறது தான் நான் இப்போ பண்ணுற ஒரே எக்ஸசைஸ். காலையில் 6 மணிக்கு அந்த சூரிய உதயம் போது சூரியனை பார்த்து கூட நான் இப்போ சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ண மாதிரி கண்ணை சுழட்டுங்க.